புலம்பெயர்தலை தடுத்திடு, வேலைவாய்ப்பை வழங்கிடு அப்படிங்கிற தலைப்புல எதிர்க்கட்சி தலைவர் திரு ராகுல் காந்தி அவர்கள் வந்து பீகார் மாநிலத்தில் உள்ள பிரகாய் அப்படிங்கிற மாவட்டத்துல வந்து ஒரு பாத யாத்திரை நடத்தினார். அதாவது பல்லாயிரக்கணக்கான இளைஞர்கள் வந்து அதுல கலந்துகிட்டு தங்களோட கோரிக்கையை வந்து அதுல வச்சிருக்காங்க. அப்படிதான் என்னன்னா, தொடர்ச்சியான புலம்பெயர்தலை தடுத்து எங்களுக்கான வேலை வாய்ப்புகளை வழங்கு அப்படின்னு ஒரு இளைஞர்களின் குரலா திரு ராகுல் காந்தி அவர்கள் வந்து இந்த தலைப்புல வந்து பாத யாத்திரை நடத்தினாரு அப்படிங்கிறது தான். அப்ப அந்த அடிப்படையில அதுல வந்து என்ன, இந்த தலைப்பின் அடிப்படையில் அவர் வைக்கக்கூடிய முழக்கம் என்னன்னா, இளைஞர்களுக்கான வேலை வாய்ப்பை உறுதிப்படுத்து, தன்னுடைய சொந்த மாநிலத்தில் இளைஞர்களுக்கான வேலை வாய்ப்பை உறுதிப்படுத்த வேண்டும், அரசு வேலையை வந்து உறுதிப்படுத்த வேண்டும் அப்படின்னு சொல்லி வச்சிருப்பாரு. இன்னும் குறிப்பா அதுல வந்து என்ன சொல்லியிருப்பாருன்னா, நீதிக்காக இளைஞர்கள் போராட ஆரம்பிச்சுட்டாங்க, இனிமே தங்களோட நீதிக்கான போராட்டம் தொடரும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க. அப்போ இந்த நிகழ்வானது இன்று அரசியல் வட்டாரத்துல மிக பெருசா இருக்கு. ஏன்னா இந்த புலம்பெயர் தொழிலாளர்களோட நிலைமை இன்னைக்கு வந்து ஒரு மாநிலத்தை விட்டு இன்னொரு மாநிலம் போய் புலம்பெயர்ந்து ஒரு வேலை செய்யக்கூடியவர்களோட நிலைமை வந்து இன்னைக்கு ரொம்ப கவலைக்கிடனா இருக்கு. அந்த வகையில ஒரு முன்னெடுப்பா பீகார் மாநிலத்துல திரு எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் வந்து இந்த நடைப்பயணங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயமா எல்லா அரசியல் வட்டாரத்திலையும் பார்க்கப்படுது. அப்போ இதை பத்தி தங்களோட கருத்து என்னங்கிறத கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம பதிவிடுங்க.